அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சில மாதங்களுக்கு முன்னாடி மௌலவி பிஜே ஒரு விவாத அறைகள் கொடுத்துருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக நிறைய பேர் பதிவு போட்டாங்க. நம்ம யூடியூப் சேனலில் அந்த விவாதத்தை பற்றி பேசியிருந்தோம். அப்போ இந்த பிஜேயோட விவாதத்தை ஜமாத்து சலஃபுகள் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்க நேரத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவில் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் பேசினேன். அதாவது மௌலவி பிஜேயோட விவாதத்துக்கு அந்த பதில் சொல்லும் விதமாக நான் பேசும் பொழுது அந்த கான்ட்ரவர்சியாக ஓடிட்டு இருந்த முகநூல் டாபிக் அந்த கமெண்ட்டில் போய் இந்த நான் பேசின வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். பதிவு பண்ணால் அதில் ஒருத்தர் எனக்கு பதில் கமெண்ட் போடுறாரு, ரிப்ளை கமெண்ட் போடுறாரு. ஒரு அறவேக்காடு என்னைய சொல்கிறார், ஒரு அறவேக்காடு இவன் தௌஹீத் ஜமாத் மதரசாவில் இப்புதிதாவிலேயே படிச்சுட்டு ஓடி வந்தவன் பாதிலே வந்துட்டார். இவரெலாம் நீங்கள் கண்டுக்க வேணாம், இவன் போட்டிருந்தான், இவரும் சொல்கிறாச்சு, இவன் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அப்போ நான் என்ன பண்ணோம்னா, நான் பதிவிட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு யூடியூப்லேயே என்னுடைய சேனல்லையே போய் அந்த வீடியோ டெலீட் பண்ணியாச்சு, நம்ம தாவா சேனல்லேருந்து. அது ஒரு சில சகோதரர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு சகோதரர் கேட்குறாரு, ஏங்க அவர் உங்களை அறவேக்காடுன்னு சொன்னார்னா நீங்கள் பதில் கொடுத்து வந்துருக்கணும். இல்லை அமைதியாக இருந்தாலும் மௌனம் சம்மதத்துக்கு அளவுகள் தானே. நீங்கள் கமெண்ட்டில் போய் வீடியோ டெலீட் பண்ணதும் இல்லாமல் உங்களுடைய சேனல்லே நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கிறீங்களே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் சொன்ன அந்த அறவேக்காடு உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. இது நடந்து முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. இப்போ அவர் கேட்குறாரு, முதல்ல அவர் சொன்ன மாதிரி இப்புதிதால தான் போய் சேர்ந்தோம்னா கிடையாது, நேராக 1ஆம் ஆண்டில் தான் போய் சேர்ந்தோம். நமக்கு இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணியாச்சு, அடுத்த அந்த நேரத்தில் நம்மளால் படிப்பு தொடர முடியலை. இதுதான் ரீசன். அது அங்கே வேறு ரீசன் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்தாச்சு, திரும்ப இஸ்லாஹியாவில் சேர்ந்து முடித்தாச்சு. இப்போயும் நான் ஸ்டில் அடுத்து அரபிக் டிபார்ட்மெண்ட்லேயே மேற்படிப்புக்கான படிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரியா? அதாவது நம்மளை 1000 பேர் சொல்லுவாங்க, இவர் இப்படி ஒருத்தர் ஏற்றி பேசுவார், ஒரு தூற்றி பேசுவார். ஏற்றி பேசுவதற்கு கூச்சா பிடிக்க தேவையில்லை, தூற்றி பேசுகிட்ட போய் நான் வேலை கொடுக்க தேவையும் இல்லை. அஃப்கோர்ஸ் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் அறிவில் குறைந்தவர்கள் தான். அது நான் என்னையனா நான் தான் பெரிய ஒரு ஆளுன்னு சொல்கிறத விட, ஆமாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி இருந்துட்டு போகிறேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியம்தான். என்னை சொல்கிற மூலமாக அவர்னு புரிஞ்சு சொல்ல வராரு, என்ன சொன்னார்ல அவர் பெரிய ஆலிம் மாதிரி காமிச்சிக்கிறார். அப்படி இருந்துட்டு போட்டுமே, பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ அரபி டிபார்ட்மெண்ட்டில் முடித்தனால தான் நான் மேலேயும் படிக்கிறேன். எங்கே ஓதணும், எங்கே படித்து இப்போ எங்கே படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் 71 ஸ்கிரீன் போட்டுங்க காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளுக்கு இல்மை கொடுக்குறான் அப்படின்னா அது அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அருள். அந்த இல்மை கற்றுக்கொண்டவர் அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தமிழில் சொல்கிற மாதிரி தான், கற்றது கல்லளவு, கல்லானது கடலளவோ அல்லது உலகளவோ. சரியா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு அறவேக்காடு தான். நான் ஏன் டெலீட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஒரு நோக்கத்துக்காக பதிவு பண்ண வீடியோ அது. நமக்கு இந்த விவாதத்துக்குள்ளே போய் விவாதம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் பேசுது, அதை பற்றி நமக்கு என்ன இல்லை, உடன்பாடு கிடையாது. சரியா? அப்போ நான் ஒரு வேறு நோக்கத்துக்காக என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், லா தபாகலு, லா தஹாசது, லா ததாபரு. இன்றைக்கி இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அதை ஃபாலோ பண்ண மறந்துடுச்சு. அப்போ விவாதம் அழைத்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஸ்டில் மௌலவி பிஜி இப்போ கூட விவாதம் 30 டாபிக் நினைக்கிறேன், 30 ஹதீஸ் பற்றி விவாதம் வாங்குறது. அதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம குழுக்களாக அணிகளாக பிரிஞ்சு கிடக்கிறோமே தவிர அதுதான் நமக்கு ரிசல்ட் இல்லை. ஓகே, அது ஒரு வேறு டாபிக் வைங்களேன். ஸோ நான் அதை புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு பதிவு போட்டது. அதை நம்மளை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா அந்த நோக்கம் வேறு மாதிரி போக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் டெலீட் பண்ணது.
இன்கேஸ் மேபி நம்மளே இவர் போட்டதுக்கு ஒரு பதிலை ஒன்று போட்டு அப்புறம் அவங்க ஒன்று போட இவங்க ஒன்று பதில் போட இப்படியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அது 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் போட்ட பதிவுக்கு நான் வந்து என்ன செய்யலை, ரிப்ளை பண்ணவே இல்லை. பொது தளத்தில் நான் எந்த ஒரு அநாகரிகமான வார்த்தையை பதிவு பண்ணாத பொழுது என்னை ஒரு ஆள் இவங்க ஒரு அறவே காடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா இதை வச்சு என்னோடய இல்மை வச்சு பேசுகிறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர எல்லாரும் இல்மில் குறைவற்றவர்கள் தான். அல்லாஹ்வுடைய நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால்தான் அவருக்கு அந்த இல்மு கிடைக்கும். லெஜண்ட். அல்லாஹ்வுக்கு அப்புறம்தான் நபிமார்கள். அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், உலமா பெருமக்கள், நல்லடியாக இப்படியும் ஒரு லிஸ்ட்டு எடுத்தால் அஃப்கோர்ஸ் நம்ம அறவே காடு தான். ஆனால் அவர் சொன்ன நோக்கம் வேறு. அது ஒரு ஆணவத்தில் உச்சம் மாதிரி தெரிஞ்சிச்சு. திரும்ப பதில் பேசுறதுலாம் விஷயமே கிடையாது. ஆனால் நோக்கம் அந்த நான் அடிக்கடி நான் விரும்புகிறது யூனிட்டி அப்படிங்கிறது தான். அதிகமாக நான் பேச நினைக்கிறேன். நமக்கு நேரம் கிடைக்கல, வேலை பார்க்குறோம், அப்படியே போகுது. இதே வேலையாக இருந்தால் நிறையா பேசணும். ஸோ எனிவே அதுலேருந்து வெளியே வந்தது காரணம் இது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் டெலிட் பண்ணது. நம்மளே வந்துக்கிட்டு நீ யார் என்னை பேசுகிறதுக்கு, நம்ம பேசிடக்கூடாது, எலும்பில் நாக்கு எதையும் பேசுங்கிற மாதிரி நம்மளை வார்த்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நம்ம அதை விட்டாச்சு. தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அவர் சொன்னது போல் அப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இன்னும் எளிமை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளும் மற்ற வேலையில் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு தாவா விஷயத்தில் ஒரு தொடர்போடு இலாஃபத்தோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது அதை ஆமோதிப்பது என்பது அர்த்தம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை உண்மை. அவர் அநாகரிகமாக சொன்னார். நம்ம எல்லாருமே அறிவில் குறைந்தவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அனைத்தையும் அறிந்தவன். அனைத்தையும் அறிந்த ஒருவனாக இருக்கும் பொழுது மற்ற எல்லாருமே அங்கே குறைவாயிடும். இப்போ அந்த அடிப்படையான தவிர எல்லாருக்கும் தேவை 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தால் நம்முடைய காலமும் நேரமும் வீணாகும். பொழுதன்னைக்கு ஃபேஸ்புக்கில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறதுலாம் வேறு கிடையாது. அடுத்தடுத்து நிறைய பணிகள் செய்ய வேண்டியது. அப்படி போனோமே தவிர ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்யணுமே தவிர தேவையற்ற இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் சாக்கடைகள் மாதிரி. அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தால் நம்முடைய நேரம் காலம் வீணாக விட்டு தான் நாம் சொன்னது. இன்றைக்கு சொன்னது காரணம் அன்றைக்கி நான் ஏன் பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு சகோதரி கேள்வி கேட்டனால தான் இந்த பதில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் சமமான அல்லது பயனுள்ள இல்மை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.